எல்கேஜி என்ஜிகே திரைப்படங்களில் வருவது போலவே தேர்தல் வியூக அமைப்பாளர்களுக்கும் கட்சிக்கும் உள்ள தொடர்பு நிஜத்திலும் அப்படியேதான் இருக்கிறதா? உண்மையில் யார் இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்? அரசியல் கட்சி தலைவர்களை விடவும் தலைப்பு செய்தியாக இருக்கும் இந்த வியூக வகுப்பாளர்களின் பங்கு இந்தியாவிலும் தமிழகத்திலும் என்னவென்பதை அலச வேண்டிய நேரம் இது. தொடர்ந்து அனைத்து தேர்தல்களிலும் வெற்றியை மட்டுமே பெற்றுக்கொண்டு வரும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கணக்கும் ஸ்டாலினின் சரியான நகர்வுகளும் தான் வெற்றிக்கு காரணம் என திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் குறிப்பிட்டாலும் தொடர்ந்து எதிர்கட்சிகளால் வைக்கப்படும் குற்றச்சாட்டு இந்த வெற்றியெல்லாம் தேர்தல் வியூக அமைப்பாளர்களால் சாத்தியமானது, இதுக்கும் அந்த கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த குற்றச்சாட்டு திமுக மீது மட்டுமல்ல, சமகாலத்தில் வெற்றி பெறும் தேசிய மாநில கட்சிகளுக்கும் இதே நிலைதான். இதன் ஒரு பகுதியாக விஜயின் அரசியல் பிரவேசத்திலிருந்து ஜான் ஆரோக்கியசாமியின் பெயரும் அடிக்கடி அடிபடுவது உண்டு. இதை தமிழக வெற்றி கழகமும் கூட அதிகாரப்பூர்வமாக தனது கட்சியின் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி தான் என்று அறிவித்திருந்தது. பிரசாந்த் கிஷோர் தொடங்கி ஆதவ் அர்ஜுனா வரை நீளும் இந்த வியூக அமைப்பாளர் பட்டியல்கள். உண்மையில் யார் இந்த தேர்தல் வியூக அமைப்பாளர்கள்? இவர்களால் தான் நிர்ணயிக்கப்படுகிறதா தேர்தலின் வெற்றி தோல்விகள்? ஆப்பிரிக்காவில் வேலை செய்து கொண்டிருந்த பிரசாந்த் கிஷோர் அரசியல் ஆர்வத்தின் காரணமாக வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இந்திய அரசியலில் தனது பாய்ச்சலை தொடங்கினார். இந்திய அரசியலில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள், நகர்ப்புற கிராமப்புற வளர்ச்சி என தரவுகளோடு அவர் தட்டிய முதல் கதவு ராகுல் காந்தியின் அலுவலகம்தான். ராகுல் காந்தி தனது கட்சிக்கு தேர்தல் வியூக அமைப்பாளர் தேவையில்லை என மறுத்துவிடவே பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக மோடியிடமிருந்து கிரீன் சிக்னல் கிடைக்க மோடியின் 2012 குஜராத் வெற்றிக்கும் 2014 என்டிஏ வெற்றிக்கும் வியூகங்களை வகுத்து கொடுக்கிறார். தொடர்ந்து ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகளின் வெற்றிகளுக்கு பிரசாந்த் கிஷோர் கொடுத்த ஃபார்முலாக்களின் சக்சஸ் ரேஷியோ அதிகம். பின்னர் ஓய்வை விரும்பிய பிரசாந்த் கிஷோர் வியூகங்கள் வகுத்து கொடுப்பதிலிருந்து விலகி ஜன் சுராஜ் என்ற கட்சியை தொடங்கி தனது சொந்த மண் பீகாரில் நடந்த இடைத்தேர்தலில் களம் கண்டார். வியூகங்களில் வகுத்து கொடுப்பதில் வல்லவராக இருந்த பிரசாந்த் கிஷோர் தனக்கென வியூகங்களை வகுப்பதில் சறுக்கிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். போட்டியிட்ட 10 தொகுதிகளிலும் டெபாசிட் கூட வாங்க முடியாமல் போனது. ஆக பிரசாந்த் கிஷோர் கதையோ இப்படி இருக்க, பிரசாந்த் கிஷோருடன் ஆரம்ப காலத்தில் பணியாற்றிய ராபின் சர்மா, சுனில் கனுகோல் ஆகியோரும் தனித்தனியாக நிறுவனங்களை தொடங்கி வியூகங்களை வகுத்து கொடுத்து வருகின்றனர். இதில் சுனில் கனுகோலுவின் மைண்ட்ஷேர் அனலிட்டிக்ஸ் நிறுவனம் 2016 ஸ்டாலினின் நமக்கு நாமே திட்டம், 2021 அதிமுகவிற்கு தேர்தல் வியூகம் என தொடங்கி 2024 கர்நாடகா காங்கிரஸ் கட்சியின் வெற்றி என பங்காற்றியுள்ளது. அதேபோல் வீழ்ச்சியில் இருந்த தெலுங்கு தேச கட்சிக்கு 2024 தேர்தலில் கிடைத்த வெற்றி மீண்டும் அக்கட்சியை புத்துயிர் பெற செய்தது. என்டிஏவில் அசைக்க முடியாத சக்தியாக வளர்ந்து நிற்கும் சந்திரபாபு நாயுடுவின் வெற்றிக்கு காரணமாக இருந்தவர் ராபின் சர்மா. ஷோ டைம் கன்சல்டன்சி எனும் நிறுவனத்தின் மூலம் 2024 தெலுங்கு தேசத்தின் வெற்றிக்கான வியூகங்களை வகுத்து கொடுத்து வெற்றிக்கு காரணமானவர். மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என வித்தியாசமான தோற்றத்தில் 2016 தேர்தலில் அன்புமணியின் பிரவேசத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்தின் அதிகாரப்பூர்வ வியூக அமைப்பாளராக அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் ஜான் ஆரோக்கியசாமி விடுதலை சிறுத்தை கட்சியின் வெல்லும் ஜனநாயக மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு ஆகியவற்றிற்கும் காரணமாக ஆதவ் அர்ஜுனா என இந்த வியூக அமைப்பாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் நீண்டு கொண்டே போகிறது. வியூக அமைப்பாளர்கள் அரசியல் கட்சிகளுக்கு அவசியமா? தொழில்நுட்பங்களும் சமூக ஊடகத்தின் தாக்கங்களையும் சமாளிக்க கட்சியின் உட்கட்டமைப்பை வலுப்படுத்த ஒரு கட்சிக்கு வியூக அமைப்பாளர்கள் தேவைப்படுகிறார்கள் என்பது இன்றைய யதார்த்தங்களில் ஒன்றாக மாறிவிட்டது. அரசியல் அரிச்சுவடியில் ஒவ்வொரு கட்சியின் மூலதனமாக இருப்பது அக்கட்சியின் கொள்கையும் அக்கட்சி தலைவர்களுக்கு மக்களிடையே உள்ள ஈர்ப்பும் தான். தமிழக அரசியலை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு காலத்திலும் கட்சிக்கு ஆலோசகர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் ஆலோசனைகள் கட்சி அலுவலகத்தின் வாசலோரமாக இருந்தே கடந்து போயிருக்கின்றன. ஆனால் இன்று தேர்தல் வியூக அமைப்பாளர்கள் அக்கட்சி தலைவரின் இருக்கையில் உட்காராத குறையாக செல்வாக்கு பெற்றிருக்கிறார்கள். திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் பலமே ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கும் கிளை கழகம்தான். கள அரசியலையும் மக்கள் பிரச்சனைகளையும் கேட்காமல் இருக்கும் பட்சத்தில் வியூக அமைப்பாளர்களின் தேவை ஒரு கட்சிக்கு மிக முக்கியமாக தான் இருக்கும். வேறு மாநிலத்தை சேர்ந்த பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்ட இன்னும் பிற தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் தமிழ்நாட்டு அரசியலின் வெற்றி தோல்வியை எப்படி தீர்மானிக்க முடிந்தது? இங்கேயும் நாம் நுட்பமாக கவனிக்க வேண்டியது களம்தான். பொதுவாக வியூக அமைப்பு குழு மூளை முடுக்குகளுக்கும் சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து நிறை குறைகளை ஆராய்ந்து விரல் நுனியில் தரவுகளை வைத்திருக்கிறது. கட்சிகள் தவறவிட்ட பகுதிகளுக்கும் இந்த வியூக அமைப்பு குழு செல்வதால் அவர்கள் சொல்வதையெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயம் அந்தந்த கட்சிகளுக்கு இருக்கிறது. கள அரசியலை சரியாக கவனிக்காமல் போனதால்
நிர்வாகிகள் தேர்தல் வியூக வகுப்பாளர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். எவராலும் கோட்டைகளுக்கு வண்ணம் பூசி அழகுபடுத்த முடியும். அதுபோலதான் கட்சிகளும் அதுக்கான வியூக வகுப்பும். ஒரு கட்சியின் வெற்றி தோல்விகள் அந்த மாநிலத்தில் நடக்கும் சம்பவங்களின் எதிரொலியை தவிர முழுமையாக தேர்தல் வியூக அமைப்பாளர்கள் என்று சொல்லிவிட முடியாது. பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்ட தேர்தல் வியூக அமைப்பாளர்களுக்கு ஏறுமுகம் இருந்த அதே நேரத்தில் இறங்கு முகமும் உண்டு. தேர்தல் வியூக அமைப்பாளர்களின் தரவுகளும் அறிவுரைகளும் ஒரு கட்சியை எல்லா தரப்பினர் இடையிலும் கொண்டு செல்ல காரணமாக இருப்பதாக எண்ணினாலும் அவை கூடுதல் தேவையாக இருக்க வேண்டுமே தவிர நிரந்தர முதன்மை தேவையாக மாறிவிடக்கூடாது. ஜனநாயகம் மிக்க நாட்டில் மக்களுக்கும் கட்சிகளுக்கும் இடையே சரியான அணுகுமுறை சந்திப்புகளும் அவசியமாகிறது. அதை தவிர்த்து தேர்தல் வியூக அமைப்பாளர்களால் வகுக்கப்படும் வியூகங்கள் அந்தந்த தேர்தலில் எடுப்படுமே தவிர நிரந்தரமான தீர்வென்பது மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலிருந்தே உருவாகிறது.